வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த மயிலை வச்சு தான் நம்ம வீடியோ போட போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவுட்லைன் வந்து ஒயிட்டால் இந்த ஃபில்டர் டப்பா வச்சு கலர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டென்சிலை வச்சு மயிலுக்கு அவுட்டர்லைன் மயில் கலர் யூஸ் பண்ணி மயில் அந்த இறகுக்கு தனியாக ஒரு கலர்ஸும் அந்த மயிலுக்கு ஒரு தனியான கலர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மயில் இறகுக்கு மயில் கலர் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதோ கார்டு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம போக போக பார்ப்போம். இந்த மாதிரி மயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோகைக்கு மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மயிலுக்கு நம்ம வேறு கலரு அப்ளை பண்ணோம்னா கலரும் சரி அந்த டிசைன்ஸும் சரி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அந்த மயில் விட்டுட்டு செப்பரேட்டாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மயிலை விட்டுட்டு அந்த மயில் இறகுக்கு ஃபுல்லாக கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலுக்கும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறோம் மயிலுக்கு. இப்போ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், மயில் கலரு அட்டகாசமாக வந்திருக்கு. இதே டிசைன்ஸ்